நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, குரு அதிசாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிசாரம் அப்படின்னா ஸ்பீட் எடுக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு பகவான் எங்கே இருக்கார்? இப்போ அவர் மிதுனத்தில் இருக்கார். ஆனால் அக்டோபர் 18ஆம் தேதி 2025 அவர் வேகம் எடுத்து கடகத்துக்கு போறார். குரு பகவான் தனக்கு பிடிக்காத இடத்திலிருந்து பிடிச்ச சூப்பரான ஒரு சக்கரவர்த்தி போஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு குரு பகவான் மூவ் பண்றாரு. அப்போ அவர் எவ்வளோ சந்தோஷமா இருப்பார். நார்மலாக ஒரு நல்ல இடத்துக்கு போறதா இருந்தாலே நமக்கு சந்தோஷமா இருக்கும். அங்க மதிப்பும் மரியாதையும் அவ்வளோ சூப்பரா சக்கரவர்த்தி பொசிஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுலயும் இப்ப இருக்கக்கூடிய பிடிக்காத ஒரு இடத்துல இருந்து அவ்வளோ சூப்பர் பொசிஷன் போறாருன்னா குருவனுடைய நிலை எவ்வளவு சூப்பரா இருக்கும்ன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. அந்த குரு அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கடக ராசியில தான் இருக்க போறார். அங்கு அவருடைய நிலை ரெண்டாக பிரிக்கப்படுது. ஒன்று அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் அவர் ரொம்ப சூப்பரா உச்சம் பெற்ற நிலையில இருக்க போறார். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பவர்ஃபுல்லா. அதே நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அவர் பின்னோக்கி நகர ஆரம்பிச்சு, அதாவது வக்ரகதி பெற்று மறுபடியும் டிசம்பர் 5ஆம் தேதி மிதுனத்துக்கே வரப்போறார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் நான் பிரிச்சு சொல்ல போறேன். ஸோ ரொம்ப கீனா வாட்ச் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் சாதிச்சுக்கலாம். சிலருக்கு ஏதாவது எச்சரிக்கைன்னு சொன்னா அந்த இடத்துல விழிப்புணர்ச்சியோட செயல்படுங்க. சரியா? இனி ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கு அப்படின்றது விளக்கமா நம்ம இனி பதிவுக்குள்ள போகலாம். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களோடு இருக்கு. பட் ஆனா ரொம்ப பெரிய பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. குரு பகவான் இது வரைக்கும் உங்க மேலேயே ஜென்ம குருவா இருந்தார். இப்ப அவர் 2ஆம் வீட்டுக்கு போறார். குரு உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியும் கூட. சரி, இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, 2ஆம் வீடு அப்படின்னா குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ யாரெல்லாம் இப்போ உங்க குடும்பத்தினால நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ, அதாவது உங்களால இல்லை, உங்க குடும்ப பிரச்சனையினால நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம என்ன பண்றதுன்னே தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் உங்க குடும்பத்துக்கு உங்களால நன்மைகள் நடந்து அவங்களுக்கு வழி காமிச்சு அதன் மூலியமா ஒரு திருப்திகரமான அமைப்பு ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான காலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது பொருளாதாரம் பத்தவே இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல, நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்னே உங்களுக்கு புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க குடும்பத்துல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி நடந்து அதன் மூலியமா பொருளாதாரம் வரும். சரி, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கவே இல்லை, எல்லாம் சும்மா இருக்காங்க, என்ன பண்றதுன்னே புரியல, படிச்ச படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல அப்படின்னா இப்போ அவங்களுக்கு உங்களுடைய முயற்சியினால மேபி ஒரு வாக்கிங் போயிட்டு இருப்பீங்க. அந்த வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிறவங்க ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, வேலைக்கு ஆள் எடுத்துட்டு இருக்கோம்னா அதை கேட்டுட்டு நீங்க உங்களுடைய குழந்தைங்க கிட்ட சொல்ல போய் அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு மறுநாள் நீங்க அந்த வாக்கிங் போகும்போது உங்க குழந்தைங்க அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லி அதை அவங்க முதன்மையாக்கி அதன் மூலியமா திருப்திகரமான ஒரு வேலை கிடைச்சு உங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பு காத்துட்டு இருக்கு. எதெல்லாம் நீங்க மனதார வேண்டிட்டே இருந்தீங்களோ, மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்களோ, அந்த விஷயங்கள் இப்போ நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு பிரம்மாண்டமா இருக்கு. சரி, குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கவே இல்லை, வீட்டுல சுபகாரியம்ன்றதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இப்போ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி அவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு. சரி, கணவன் மனைவி இங்க மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்கு. உங்க புருஷன் உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாரு. அதே மாதிரி உங்க மனைவி எது எடுத்தாலும் உங்க மேல சல்லுன்னு விழுந்துட்டே இருக்காங்க அப்படின்னா அது உங்க மனோவலியா இருந்ததுன்னா அந்த மனோவலி மாதிரி
மாறி உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமையும், குடும்பத்துக்காக நீங்க வாழ்றீங்க, உங்களுடைய சந்தோஷம் எது அப்படின்றத உணர்ந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சு 2 பேரும் சூப்பரா அந்யோன்யமா வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரி, பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா இப்ப குடும்பம் சேர்றதுக்கு உண்டான முயற்சி எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுவுமே உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய குழந்தைங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரிஞ்சு உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அல்லது உங்களுடைய மருமக கோவிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியினால உங்களுடைய மாப்பிள்ளையோ மருமகளோ கரெக்டான ஒரு வழி கிடைச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் தெளிவா நீங்களே எடுப்பீங்க. அதாவது நியாயத்தின் அடிப்படையில குரு அப்படின்றது மிகப்பெரிய ஞானவான். சோ அப்படி இருக்கிறவங்க உங்க மேல, அதாவது உங்க மேல தப்பு இருந்தாலும் சரி, உங்க குழந்தைங்க மேல தப்பு இருந்தாலும் சரி, உங்களுடைய மருமகள் மேல தப்பு இருந்தாலும் சரி, அதை நியாயப்படுத்தி அது எல்லாரையுமே சேர்த்து வச்சு உட்கார்ந்து எல்லாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்லி எந்த இடத்துல கரெக்ட் பண்ணணுமோ அதை கரெக்ட் பண்ணி கம்யூனிகேஷன்னாலேயே நீங்க சூப்பரா ஜெயிச்சு அந்த குடும்பத்தோடைய சந்தோஷத்துக்கு நீங்களே ஆதாரமா இருந்து சூப்பரா வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சரி, நீங்க கம்யூனிகேஷன் சம்பந்தமான தொழில இருக்கீங்க, லைக் டீச்சரா இருக்கீங்க, லாயரா இருக்கீங்க, டியூஷன் எடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய தொழில் பேச்சினால நீங்க விற்பனை செய்யக்கூடிய ஒரு தொழில் இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாம் பிரம்மாண்டமா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் பிரம்மாண்டமா உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்க போது இப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய திசா புத்தி அந்தரம் என்னன்றது மட்டும் பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணணும். எதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது நான் சொல்றேன். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நவம்பர் 11 டு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம். அதாவது வக்ரம் பெற்று, வக்ரம்னா நீச்சத்துக்கு ஈக்குவலண்ட். அப்போ அந்த இடத்துல குடும்பத்தாருடன் உங்களுக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கோ, அக்கம் பக்கத்தார் உங்களை ரொம்ப இழிவா பேசுறதுக்கு உண்டான நிலையை ஏற்படுறதுக்கோ, பெருசா நியாயம் எங்களுக்கு சொன்னேன் ஆனா நீங்க என்ன போச்சு அப்படின்னு உங்களை கேட்கறதுக்கோ ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. தடுமாற்றங்கள் ரொம்ப பெருசா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கடன் நீங்க அடைக்க முடியாம அவங்க உங்க வீட்டுல கத்தி அதன் மூலியமா அக்கம் பக்கம் எல்லாம் நீங்க தலை காட்ட முடியாம போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உறவுகளை கெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் செகண்ட் ஹாஃப், அதாவது நவம்பர் 11க்கு மேல இருக்கு. ஸோ அப்பெல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சரி, நீங்க நியாயமா இருந்தீங்களா, நீங்க கரெக்டா இருந்தீங்களா, அதை மைண்ட்ல எடுத்துக்கோங்க. அக்கம் பக்கத்தாருக்காக வாழணும்ன்ற எண்ணம் வேண்டாம். யாருக்காகவும் நீங்க அதை நம்பி போகணும்ன்றதோ, அந்த இடத்துல தப்பு நடந்திருந்தா ஆமா கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா கொடுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்றது உள்ளது உள்ள மாதிரி நீங்க ப்ரொசீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். ஏன்னா ராகு அப்படின்ற கிரகத்தை இது வரைக்கும் குரு பகவான் பார்த்துட்டு இருந்தார். ஆனா குரு இப்ப ராகுவை பார்க்கல. அந்த குரு பகவான் இந்த குருனுடைய ராகுனுடைய கண்ல இருந்து போறதுனால நிறைய விஷயங்கள் நீங்க நன்மைன்னு செஞ்சு பண்ணதெல்லாமே தப்புன்றது இப்போ உங்க கண்ணுக்கு திருப்திகரமா தெரியும். ஏன்னா ராகு மேல குரு பார்வை இல்லாததுனால. சோ அந்த இடத்துல வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எதையுமே தூக்கி வீசி பேசிட வேண்டாம். ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்துல வயிறு சம்பந்தமா, டைஜஷன் சம்பந்தமா, அலர்ஜி சம்பந்தமான தாக்கங்கள் மிகப்பெரிய லெவல் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய தோள்பட்டையெல்லாம் நீங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். நல்ல ஒரு ஆயில் மசாஜஸ் கொடுக்கறதும், புரோட்டீன் ஃபுட்டு அதிகமா சாப்பிடுறதும், வெளி உணவுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நன்மைன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க செகண்ட் ஹாஃப்ல, அதாவது நவம்பர் 11க்கு அப்புறம் ஏதாவது கரெக்டான டாக்டர்கிட்ட போனா கூட அந்த டாக்டர் ஒரு தடுமாற்றத்துக்குள்ளே இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்வீங்க, டாக்டர் நான் வெளியூர் போகும்போது டேப்லெட்டை மறந்துட்டேன், அதனால சாப்பிடல, வயிற்று வலி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த டாக்டர் இது கூட ஒழுங்கா எடுத்துட்டு போக முடியாது, அப்பயே நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்க மேல கடிந்து விழறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்கு. சோ அக்கம் பக்கம் உறவுகள்ல ரொம்ப எச்சரிக்கையா நீங்க இருக்கணும். அதே மாதிரி நீங்க பண்ணது ரைட் அப்படின்னா அது பேக் ஃபயர் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அத மனசு நொந்து நூலாகாம இருக்கிறதற்கு நீங்க கண்டிப்பா
மெடிடேஷன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது ரொம்ப கிளியரான கம்யூனிகேஷன். யாரையும் குத்தி பேசிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க நம்பி யாரெல்லாம் இருந்தீங்களோ அதெல்லாம் அவங்க எல்லாமே உங்களை விட்டு போய் சீச்சி அப்படின்ற மாதிரி உங்க பக்கத்திலே வராம வாழ்நாள் முழுக்க பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த குரு வக்ரம் பெற்ற காலத்துல இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் என்ன பண்ணணும்னா தசாபுத்தி அந்தரத்தை பாருங்க. அது எப்படி இருக்குன்றத வச்சு மேனேஜ் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்பயுமே ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு தவறுதலான முடிவு, ஏதோ ஒரு நிமிடம் தான் நீண்ட பெரிய பிரச்சனைக்குள்ள இழுத்துட்டு போகும். ஸோ அந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். குரு பகவானுடைய வழிபாடு, கம்யூனிகேஷன், புதனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நீங்க கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா மூவ் ஆயிடலாம். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.